ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு புள்ளியியலும் நிகழ்தகவும் பாடத்தில் பயிற்சி 8ல் 1ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 10 ஒரு வாரத்தில் 5 மாவட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் பெய்த மழையின் அளவானது பதிவு செய்யப்பட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு டேபிள் கொடுத்துருக்காங்க. இது தொகுக்கப்பட்ட தரவுகளை வரும். இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், இதை எஃப்னு எடுத்துக்குவோம். மழை அளவு கொடுத்துருக்காங்க, இடங்களின் எண்ணிக்கை அதாவது 45 மில்லிமீட்டர் 5 இடங்களில் பெஞ்சிருக்கு. அடுத்து 50 மில்லிமீட்டரில் 13 இடங்களில் பெஞ்சிருக்கு. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கொடுக்கப்பட்டுள்ள மழையின் தரவிற்கு திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது துவக்கப்பட்ட தரவுகள்னு தெரிஞ்சிருச்சு. எந்த முறையில் போடலாம் அப்படின்னா, அவங்க இந்த முறையில் தான் கொடுக்கல. அது கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற முறையில் தான் போடணும். அவங்க சாதாரணமாக திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எந்த முறையில் வேணால் போடலாம். எது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, கூட்டு சராசரி முறையில் போட்டோன்னா இது எல்லாத்தையுமே கூட்டி ஃபார்முலா போட்டு சராசரி கண்டுபிடிக்கணும். சரியா? அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஊக சராசரி முறையில் போடுறேன். அதுதான் சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், டேபிளும் ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ ஊக சராசரி முறையில் போட போகிறோம். அதுக்கான ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டேபிள் என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருமா? இப்போ ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். பாருங்கள், திட்ட விளக்கம் ஊக சராசரி முறையில் திட்ட விளக்கம் கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா என்ன? நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஃபார்முலாஸ்க்கு தனியாக. அதில் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை கேபிட்டல் என் மைனஸ் சமேசன் எஃப்ஐ டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் ஊகச்சராசரி முறையில் தொகுக்கப்பட்ட தரவுகளில் திட்ட விளக்கம் கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா. சரியா? இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும்னு பாருங்கள். என் வேணும். என்னங்கிறது அவங்க கொடுத்துருக்கிற எஃப் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா என் கிடச்சிரும். அடுத்து எஃப்ஐடிஐயோட கூடுதல் வேணும், எஃப்ஐடிஐ ஸ்கொயரோட கூடுதல் வேணும். ஓகேவா? இதெல்லாம் வேணும். இதுதான் இப்போ நம்ம டேபிளில் போட போகிற பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிடுவோமா? இதை எக்ஸ்ஐ இதை எஃப்ஐன்னு சொன்னேன்னா எடுத்து எழுதல. பாருங்கள், இது எக்ஸ்ஐ இது எஃப்ஐ. சரியா? இப்போ எக்ஸ்ஐ எல்லாம் நான் எடுத்து எழுதுகிறேன். 45 50 55 60 65 70. சரியா? இப்போ நான் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து எஃப்ஐ எல்லாம் எடுத்து எழுதுகிற பாருங்கள். 5 13 4 9 5 4. இப்போது என்னங்கிறது நான் என்னன்னு சொன்னேன்? கேபிட்டல் என். கேபிட்டல் என்னங்கிறது இந்த எஃப்ஐ எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா அதுதான் கேபிட்டல் என். கேபிட்டல் என் ஈக்குவல் டு இது எல்லாமே கூட்டி பாருங்கள். 5 கூட 13 கூட்டணும் அப்படின்னா 18. 18 ஒரு 4 22. 22 ஒரு 9 31. 31 ஒரு 5 36. 36 ஒரு 4 40ன்னு வருதா? அப்போ கேபிட்டல் என்னோட வேல்யூ 40. சரியா? அடுத்து என்ன போடணும் அப்படின்னா நம்ம டிஐ கண்டுபிடிக்கணுமா? இந்த முறையில் டிஐ ஊகச்சராசரி முறையில் டிஐ கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா என்ன? டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏங்கிறது தான் அதுக்கான ஃபார்முலா. இப்போ ஏங்கிறது என்ன? ஊகச்சராசரி. ஏ ஊகச்சராசரி. ஏ எப்படி கண்டுபிடிப்போம்? எக்ஸ்ஐயில் பாருங்கள், மொத்தம் எத்தனை மதிப்பு இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. 6 புள்ளிகள் கொடுத்துருந்துக்காங்க. அப்போ இதில் நடுவில் இருக்கிறது மட்டும் பாருங்கள். இந்த 2 விட்டுறலாம், அப்போ இந்த 2 விட்டுறலாம். நடுவில் இருக்கிறது 55 60ன்னு இருக்குது. இந்த 2ல் எதை வேணால் நம்ம ஊகச்சராசரியை எடுத்துக்கலாம். நான் 55ங்கிறது எடுத்துக்கிறேன். ஊகச்சராசரி ஏ ஈக்குவல் டு நான் இங்கே 55ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ டிஐங்கிறது என்ன? டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ஏக்கு பதிலாக 55. அதாவது எக்ஸ்ஐ இதிலிருந்து 55 கழிச்சு போடணும். சரியா? அதுதான் டிஐ. இப்போ கழிச்சு போடலாம் பாருங்கள். 45லிருந்து 55 கழிக்கணும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை கழிக்க முடியாது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பரோட குறியை போட்டுடலாம். பாருங்கள், 55ல் 45 போச்சுன்னா 10. பெரிய நம்பரோட குறி என்ன? கழித்தல். சரியா? அடுத்து 50லேருந்து இது போகாது. இதிலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 5ன்னு வரும், -5ன்னு வரும். அதே மாதிரி 55ல் 55 போச்சுன்னா 0. 60ல் 55 போச்சுன்னா 5. 65ல் 55 போச்சுன்னா 10. 70ல் 55 போச்சுன்னா 15. சரியா? இப்போ போட்டாச்சு. அடுத்து என்ன வேணும்? டிஐ ஸ்கொயர் பண்ணிடலாம். பாருங்கள், டிஐ ஸ்கொயர் போட்டுடலாம். இதை பெருக்கும்போது இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் எல்லாம் ப்ளஸில் ஆயிரும். இப்போ நம்பரை மட்டும் ஸ்கொயர் பண்ணி போடுங்க. 100ன்னு வருமா? 5 25 0க்கு 0 எழுதும்போது அப்படியே நேராக எழுதிட்டிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு கூட்டும்போது ஈஸியாக இருக்கும். 5 25 100
15 15 225 சரியா. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு ஃபார்முலாவில் தேவைப்படுறது FIDI வேணும், FIDI ஸ்கொயர் வேணும். இப்போ போடலாம் பாருங்கள். FIDI நான் இங்கே போடுறேன், அதே FIDI ஸ்கொயருங்கிறது நான் இங்கே போடுறேன் சரியா. இப்போ FIDIனா FIயையும் DIயையும் பெருக்கணும். FI இங்கே இருக்குது, DI இங்கே இருக்குது, இந்த ரெண்டையும் பெருக்கணுமா. 50 50 -50. அடுத்து இங்கே பெருக்குனா 13 5 -65 வரும். 4 பெருக்கல் 0 0 தான் வரும். 9 5 45 50 4 15 60 சரியா. இப்போ எழுதியாச்சு. அடுத்து கூடுதல் கண்டுபிடிக்கணுமா. கூடுதல் போடலாம் பாருங்கள். சமேசன் FIDIங்கிறது இது எல்லாத்தையும் கூட்டி எழுதலாம் பாருங்கள். இதில் ப்ளஸ்லேயும் இருக்குது மைனஸ்லேயும் இருக்குது. அப்போ ப்ளஸ் எல்லாம் கூட்டி அப்புறம் மைனஸ் எல்லாம் கூட்டி கழிச்சிடலாம். இப்போ இதையெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 50 60 கூட்டணும் அப்படின்னா 110, 110 கூட ஒரு 45 கூட்டினா 155 வருதா பாருங்கள். 155 வரும் கூட்டலில். கழித்தலில் பாருங்கள் 50 65 கூட்டணும் அப்படின்னா 115 வருதா. 115 சரியா. இப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 5 5 போனால் 0, 5 இது போச்சுன்னா 4 சரியா. 40 அப்படின்னு வருது. அதாவது சமேசன் FIDIயோட வேல்யூ 40. அடுத்து FIDI ஸ்கொயரா. இங்கே FIயையும் இதையும் DI ஸ்கொயரையும் இப்போ பெருக்கி போடணும். இது கூட இதை பெருக்கணும் அப்படின்னா 500ன்னு வரும். அடுத்து 13ஐயும் 25ஐயும் பெருக்கணும். இங்கே நான் பெருக்கிற பாருங்கள். 25 × 13 5 3 5 மிச்சம் 1 3 2 6 6 1 7 1 பெருக்கும்போது அதே தான் வரும். அப்போது 5 2 325ன்னு வருதா. அடுத்து 4 கூட 0 பெருக்கும்போது 0 தான். அடுத்து 9 25ஆல் பெருக்கும்போது 9 5 45 45க்கு 5 மிச்சம் 4 இருக்கும். 9 2 18 18 ஒரு 4 22 சரியா. அடுத்து 5ஐயும் 100ஐயும் பெருக்கும்போது 500ன்னு வரும். அடுத்து 4ஐயும் 225ஐயும் பெருக்குனா 900ன்னு வரும் சரியா. இப்போ இது எல்லாத்துக்கும் சமேசன் கண்டுபிடிக்கணும். கூடுதல் சமேசன் FIDI ஸ்கொயரோட கூடுதல். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டலாம் பாருங்கள். 5 10 10க்கு 0 மிச்சம் 1 இருக்குமா. இங்கே 1 2 3 4 5ன்னு வருதா. 5 3 8 இங்கே 2 இருக்குது. 10 15 15 24 2450ன்னு வருது. இப்போ இதெல்லாமே நம்ம டேபிளில் கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு போய் இப்போ ஃபார்முலாவில் போடலாம் பாருங்கள். இப்போ சிக்மா = சமேசன் FIDI ஸ்கொயரோடது 2450 பை கேபிட்டல் என்னோட வேல்யூ 40 மைனஸ் சமேசன் FIDIயோடது 40 40 பை கேபிட்டல் என்னோடது 40 சரியா. இப்போ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது இதுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் இங்கே என்னன்னு இருக்குது 1ன்னு இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணால் 1ன்னு தான் வரும். இங்கே எப்படி இருக்கும், இங்கே 1ன்னு இருக்குமா. இப்போ இதுக்கு நான் கீழே வந்து 40 மீசியமாக எடுக்க போகிறேன். அப்போ எடுத்த அப்படின்னா எப்படி வரும்னு பாருங்கள். கீழே நான் 40 மீசியமாக எடுக்கணும் அப்படின்னா இங்கே 40 இல்லை. அதனால் நான் கீழே 40ஆல் பெருக்குவேன். அப்போ கீழே பெருக்கிறதுனால மதிப்பு மாறாமல் இருக்கணும். அதனால் மேலேயும் 40ஆல் பெருக்குவேன். பெருக்குன்னு அப்படின்னா மேலே எப்படி இருக்கும் 2450ங்கிறது இங்கே அப்படியே இருக்கும். மைனஸ் இங்கே 40 இருக்குமா. இப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 2450லேருந்து 40 போயிடுச்சு அப்படின்னா 2410 பை 40ன்னு வரும். இப்போ இது கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 0க்கு 0 போயிடும். அப்போ மிச்சம் எப்படி இருக்குது 241 பை 4ன்னு இருக்குது. இப்போ இதை ரெண்டையுமே வகுத்து அதுக்கு நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு திட்ட விளக்கம் கிடைச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் வகுத்தெல்லாம் பாருங்கள். 241 இங்கே நான் போடுறேன். 241 எதால் வகுக்கணும் 4ஆல் வகுக்கணும். 6 4 24ன்னு வரும். அடுத்து இங்கே நான் 1 கீழே இறக்குறேன். 1ல் 4ங்கிறது அடங்காது. அதனால் 0 போட்டுட்டு இப்போ அடுத்த நம்பர் இறக்கணும். இங்கே நம்பர் இல்லாதனால புள்ளி வச்சுக்கிறேன். ஓகேவா. நல்லா பாருங்கள். 1 நான் கீழே இறக்குறேன். 1க்குள்ளே 4ங்கிறது அடங்காது. அதனால் நான் 0 போட்டிருக்கேன். இப்போ அடுத்த நம்பர் இறக்கிறதுக்கு பார்க்கணும். இங்கே நம்பர் இல்லாதனால நான் மறுபடியும் ஒரு புள்ளியை வச்சுட்டு இங்கே 0 போடுறேன். இப்போ 4 10ல் எத்தனை தடவை 4 வரும் 2 8ன்னு வரும். மிச்சம் 2 சரியா. இப்போ 2ல் ஒரு 0வை நான் சேர்த்தணும் அப்படின்னா 5
20. இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் வந்திருக்கு 60.25. அதாவது இந்த ரெண்டையும் வகுத்தோம் அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு √60.25ன்னு வந்திருக்கு. இப்போ இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். வர்க்கமூலம் போடும்போது நம்ம எப்போவும் நம்பரை ஜோடியாக தான் எடுத்துக்குவோம். அப்போ இங்கே 60ங்கிறத நான் ஜோடியாக எடுத்துக்கிறேன், 25ங்கிறத ஜோடியாக எடுத்துக்கிறேன். இப்போ 60க்குள்ளே வர்ற மாதிரி வர்க்க நம்பர் என்ன எடுக்கலான்னு பாருங்கள். 60க்குள்ளே 8 எடுத்தால் 8 64, 60 விட அதிகமாக போயிடும். அப்போ 7 49ன்னு எடுக்கலாமா? 7 49. அப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 11ன்னு வருது. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற நம்பரை கீழே இறக்குவோம். 25ங்கிறது ஜோடியாக இறக்குவோமா? அதுக்கு முன்னாடி இங்கே புள்ளி இருக்குது, அதனால் நான் இங்கே புள்ளி வச்சுக்கிறேன். புள்ளி வச்சதுக்கப்புறம் இந்த நம்பரை நான் கீழே இறக்கிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், மேலே இருக்கிற நம்பர் இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் அந்த நம்பரை 2ஆல் பெருக்கி இங்கே போடணுமா? அப்போ 7ன்னு இருக்குது, 7 2ஆல் பெருக்குனா 14. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பரை தான் இங்கே போடணும். ரெண்டையும் பெருக்கும்போது வர்ற ஆன்சர் 1125க்குள்ளே வரணும். அப்போ என்ன போடலான்னு யோசிச்சு பாருங்கள். நான் 1ன்னு போட்டேன்னா 141ன்னு வரும். 150ன்னு வச்சுக்கோங்க ரவுண்டா. 150ங்கிறது 1125ல் எத்தனை தடவை வரும்? 2 தடவை போட்டோன்னா 300ன்னு வரும், 4 தடவை போட்டோன்னா 600ன்னு வரும். அதுவே 6 தடவை போட்டால் 900, 8 தடவை போட்டோம் அப்படின்னா 1200ன்னு வந்துடும். ஆனால் நம்மளுக்கு இங்கே 1125ன்னு தான் இருக்குது, அதனால நான் 7 தடவை போடுறேன். டவுட்டாக இருந்ததுன்னா இங்கே சைடில் பெருக்கி பார்த்துக்கலாம் பாருங்கள். 147, 7ன்னு போட்டோம் அப்படின்னா 7 49, மிச்சம் 4, 7 28, 28 4 32, 32க்கு 2 மிச்சம் 3, 1 7 7 3 10. சரியா? 1029ன்னு வருது. 8ன்னு போட்டோன்னா இதை விட அதிகமாக போயிடும், அதனால நான் 7 தடவை போட்டிருக்கேன். இப்போ இதிலேருந்து இதை கழிக்கணுமா? கழிச்சோம் அப்படின்னா இங்கே கழிக்க முடியாது. இங்கேருந்து கடன் வாங்கினா இது 1 இது 15 15ல் 9 போச்சு அப்படின்னா 6ன்னு இருக்குமா? இங்கே 1லேருந்து 2 போகாது, இங்கேருந்து கடன் வாங்கினா இது 0, இது 11 9 96ன்னு வருது. நான் இங்கே 2 0 சேர்த்திக்கிறேன். அதாவது இங்கே நம்பர் கீழே இறக்கிறதுக்கு இல்லை, அதனால் நம்ம ஆல்ரெடி புள்ளி வச்சுருக்கோம். நான் 2 0 சேர்த்தியிருக்கேன். இப்போ மேலே இருக்கிற நம்பரை 2ஆல் பெருக்கி போடுவோம். இப்போ 7 2 14, 14க்கு 4 மிச்சம் 1, 7 2 14, 14 1 15, 154ன்னு வருது. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் 9600க்குள்ளே வரணும். இங்கே நான் 1ன்னு போட்டேன்னா 1541ன்னு வருது. நம்ம ரவுண்டாக 1500ன்னு எடுத்துக்கலாம். 1500ங்கிறது இதுக்குள்ளே எத்தனை தடவை வரும்? 6 தடவை போட்டோம் அப்படின்னா 9000ன்னு வருமா? அப்போ நான் 6 தடவையே போடுறேன் பாருங்கள். 6 தடவை போட்டால் 6 6 36, மீதி 3, 6 4 24, 24 ஒரு 3 27, மிச்சம் 2, 6 5 30, 32 32, மிச்சம் 3, 1 6 6 3 9. சரியா? இப்போ இதுக்குள்ளே அடங்கிருச்சு. அப்போ நம்ம போட்டது கரெக்டு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும், எப்போவுமே நம்ம புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம், அதை 2 ஸ்தானமாக மாற்றுவோம். அப்போ இன்னொரு ஸ்தானம் நம்ம எடுக்கலாம் பாருங்கள். எடுக்கும்போது இதுலேருந்து இதை கழிக்கணுமா? கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கழிக்க முடியாது, இங்கேருந்து கடன் வாங்கினா இது 5 ஆகும், இது 10 ஆகும். மறுபடியும் இங்கேருந்து கடன் வாங்கும்போது இது 9 இது 10 10ல் 6 போச்சுன்னா 4, 9ல் 7 போச்சுன்னா 2, 5ல் 2 போச்சுன்னா 3. சரியா? 9ல் 9 போனால் 0. இப்படி வருதா? இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் நான் புள்ளி வச்சுருக்கனால மறுபடியும் நான் 2 0 சேர்த்துறேன். இப்போ மேலே இருக்கிற நம்பர் 2ஆல் பெருக்கி போடணுமா? 6 2 12, மிச்சம் 1, 7 2 14, 14 1 15, மிச்சம் 1 இருக்கும், 7 2 14, 14 1 15. இந்த மாதிரி வருதா? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் இதுக்குள்ளே வரணும். நான் 1ன்னு போட்டேன்னா 15521ன்னு வரும். இப்போ இதை எத்தனை தடவை போடலான்னு பாருங்கள். 15500ன்னு வருதா? 15000ங்கிறது 32,000ல் எத்தனை தடவை வரும்? 2 தடவை தான் வரும். சரியா? பெருக்கலாம் பாருங்கள். 2 2 4, 2 2 4, 2 5 10, 10க்கு 0, மிச்சம் 1 இருக்கும். 2 5 10, 10 1 11, மிச்சம் 1 இருக்கும். 1 2 2 1 3. சரியா? இந்த மாதிரி வருது. இப்போ இதை கழிக்க தேவையில்லை, நம்மளுக்கு இங்கே 3 ஸ்தானம் கிடச்சிச்சு. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இதை எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் தான் எடுத்துப்போம். அப்போ எப்படி எடுக்கலாம்? 7.7. இந்த 3வது நம்பர் 5ஆவும் 5 விட அதிகமாகவும் இருந்தால் பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்துவோம். இங்கே 5 விட கம்மியாக இருக்கனால இந்த நம்பரோட நான் அப்படியே எடுத்துக்க போகிறேன். அப்போ 7.76ன்னே எடுத்துக்க போகிறேன். சரியா? இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ இங்கே கொண்டு போய் போடலாம் பாருங்கள். நம்மளுக்கு வந்த ஆன்சர் சிக்மாவோட மதிப்பு தோராயமாக எவ்வளோ வந்தது? 7.76. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் டெய்லி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.